மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், உங்கள் சிறையிருப்புகளை நான் திருப்ப போகிறேன். ஆமென் சொல்லுவோமே. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் சிறைப்பட்டிருக்கிற எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்ப போகிறாராம். ஆமென். அப்போது சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பணும்னா, அப்போ ஆண்டவர் எதையோ இவ்வளோ நாள் 9 மாதமாக சில காரியத்துக்காக வெயிட் பண்ணியிருந்துருக்கிறார். நீங்கள் அந்த சிறையிருப்புலேருந்து திரும்புவீங்க. அப்போது உங்களுடைய பலத்தால், உங்களுடைய ஜபத்தால் அதை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியாது. அதாவது இந்த 9 மாதமாக சிலதை விடணும்னு நினச்சிருப்பீங்க, சில காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உங்களால் எவ்வளோ ஜெபம் பண்ணியும் முடியாமல் இருந்திருக்கலாம், எவ்வளோ பிரயாசப்பட்டோம் அது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி எதெல்லாம் நீங்கள் ஃபெயிலியராக இருக்கிறீங்களோ, எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வெளியே வர முடியாமல் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்களோ, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு சிறையிருப்பை நான் விலக்கி உன்னை மகிழச் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 53வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 53 வசனம் 6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இங்க சங்கீதத்தில் தாவீது ரொம்ப அழகாக சொல்றாரு, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த சங்கீதம் 53, இப்போ பாருங்க, இந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் ஏதாவது ஒரு அதிகாரம் அப்படியே இன்னொரு இடத்துல இருக்குதா? இப்போ ஒரு அதிகாரம் நீங்கள் இப்போ சங்கீதம் இப்போ இந்த 53 நம்ம வாசித்தோம், இதே மாதிரி இன்னொரு இடத்துல எங்கேயாவது இருக்குமா? இதே மாதிரி இதே வசனங்கள் அப்படியே இருக்காது. ஆனால் இந்த 53வது அதிகாரம் மட்டும் அப்படியே இன்னொரு இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போமா? சங்கீதம் 14 திருப்புங்க. சங்கீதம் 14 அதில் கடைசி வசனத்தை வாசிங்க. ம் 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 ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. தேவன் இல்லை என்று நீங்கள் அங்கே 53ல் என்ன வாசிச்சிங்களோ அது அப்படியே இங்கே இருக்கும். இந்த பாட்டை அப்படியே திரும்ப பாடியிருக்கிறார் தாவீது. சங்கீதம் 14ல் பாடின பாட்டை அப்படியே 53ல் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டுக்கிறார். ஆமென். நடுவில் ஒரே ஒரு வசனம் மட்டும் கொஞ்சம் மாறி வரும், மற்றபடி எல்லாம். ஆனால் வசனம் மாறினாலும் அர்த்தம் ஒன்று. ஒரே பாட்டை திரும்பவும் பாடி எழுதியிருக்கிறார். பைபிளில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கும், வேற எந்த அதிகாரமும் ரிப்பீட் ஆகிருக்காது. ஆமென் சொல்லுவோமே. அப்போ ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு வசனம் சொன்னாலே, ஒரு வார்த்தை வேதத்திலேருந்து சொல்லப்பட்டாலே இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வார்த்தை, வல்லமையான வார்த்தை. அப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாருன்னா இதனுடைய சாராம்சத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதோட சாராம்சம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எப்பொழுது நம் பக்கத்தில் வந்து நம்முடைய உபத்திரவங்களுக்கு உதவி செய்கிறார் தெரியுமா? நம்மளால் முடியாதப்போ தான், நம்மளால் அதை செயல்படுத்த முடியாதப்போ தான், நம்மளால் அதை மேற்கொள்ள முடியாத நேரத்தில் அவர் வரார். பிள்ளையால் செய்ய முடியாததை யார் செய்யுது? பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. பெற்றோர்களால் முடியாததை யார் செய்கிறாங்க? அதை விட வலிமையாக இருக்கிறவங்க யார்ட்டையாவது என்ன செய்கிறாங்க? செய்கிறாங்க. அப்போது நம்முடைய சுயபலத்தினால, நம்மளுடைய எல்லா யுக்தியோ பயன்படுத்தி செய்ய முடியாத காரியங்களை, வெளியே வர முடியாத விஷயத்தில் நீங்கள் சிக்கிட்டு இருப்பீங்கன்னா, பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை எவ்வளோ போராடியும் இந்த ஆசீர்வாதத்தை என்னால் பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, எவ்வளோ போராடினாலும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர்,
எவ்வளோ போராடினாலும் என்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. எவ்வளோ போராடினாலும் என் குடும்பம் சமாதானம் இல்லாமலே இருக்குது. இப்படி நீங்கள் போராடி 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 ஃபெயிலியர் ஆகிறீங்க பார்த்தீங்களா? இந்த பகுதியில் தான் கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிங்க, 9 மாதத்தை கொஞ்சம் யோசிங்களேன். இந்த 9 மாதமாக எது எதுலெல்லாம் நீங்கள் போராடி ஃபெயிலியர் ஆகிருக்கிறீங்களோ, எதெல்லாம் மேற்கொள்ள முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் தாண்டி போக முடியாமல் சிக்கி தவித்துட்டு இருக்கிறீங்களோ, இவைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீது இங்கே 14லையும் அதை பாடுறாரு, 53லையும் அதை பாடுறாரு. 14ல் பாடும்பொழுது அந்த 14வது சங்கீதத்துடைய மேற்பகுதியை வாசிங்களேன். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ராக தலைவன் என்பது தேவன், தேவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதோட சங்கீதம். இது எங்க பாடினாரு அப்படின்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, சிங்கம் வரும் பொழுது, கரடி வரும் பொழுது பாடினார். ஆனால் 53 எப்போ பாடுறார்? 53 மேற்பகுதியை வாசிங்க. மகலாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி, மகலாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 14வது சங்கீதத்தில் மியூசிக் இல்லாம பாடுறாரு, 53வது சங்கீதத்தில் மியூசிக்கோட பாடுறாரு. 14வது சங்கீதம் பாடும் பொழுது அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான், 53வது சங்கீதத்தை பாடும் பொழுது அவன் ராஜாவா இருக்கிறான். ஆமென் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. 14வது சங்கீதத்தை அவன் பாடும் பொழுது அவன் சாதாரண மனிதன், சிறையிருப்போடு இருந்த மனுஷன், கட்டுகளோடு இருந்த மனுஷன், போராட்டங்களோடு இருந்த மனுஷன். ஆனா 53வது சங்கீதத்தை பாடும் பொழுது அவன் கட்டளை இடுறான். என்ன கட்டளை இடுறான் தெரியுமா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து வாசிங்கப்பா, மக்லாத் என்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து நீங்க வாசி, நான் என்ன செய்யறேன்? பாடுறேன். நான் என்ன செய்யறேன்? பாடுறேன். கர்த்தாவே சிறையிருப்பை திருப்பும் இப்படின்னு பாடினவர் இப்போ என்ன தெரியுமா பாடுறாரு? கர்த்தாவே சிறையிருப்பை திருப்பினதற்காய் நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் தாவீது இதை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, தாவீது என்ன ஒரு சிறையிருப்பில் இருந்தார், தாவீதுக்கு என்ன ஒரு போராட்டம் இருந்துச்சு, தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருந்ததா, திரும்பியும் தான் பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்துருப்பார். சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த ஆடு மேய்க்கிறதுன்றது சாதாரண வேலை கிடையாது. நாம் நினைக்கிற மாதிரி காலையில் ஓட்டின்னு போயிட்டு சாயங்காலம் கூட்டுன்னு வீட்டுக்கு வர்ற கதை கிடையாது. அந்த நாட்களில் ஒரு முறை அந்த ஆடை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா பல மாதங்கள் ஆகும் அதை திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அது நல்லா புல்லுகள் எல்லாம் மேய்ந்து, அதுக்கு நல்ல தண்ணியை கொடுத்து, அதுக்கு நல்ல உணவை கொடுத்து, அதோட ரோமங்கள் எல்லாம் பெருசாக வளர்ந்து, அதுக்கப்புறம் அதை மயிர் கத்தரிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். பின்பு அந்த ஆடை என்ன செய்வாங்க? மந்தைகளை சேர்த்துட்டு ஒரு வீட்டுக்கு வருவார். இந்த தனிமை, தாய் தகப்பனுடைய பாசம் கிடையாது, வீட்டு சாப்பாடு கிடையாது, தானே சமைச்சு தானே சாப்பிட்டுக்கணும். உடம்பு சரியில்லைனா கூட எப்படி இருக்கிற, உடம்பு ஜோரம் அடிக்குதா, சளி பிடிச்சுன்னு இருக்குதான்னு அவரை விசாரிக்கிறது கூட யாருன்னு கிடையாது, யாருமே கிடையாது. ஒரே சத்தம் தான் காதில் கேட்கும், மே. இந்த சத்தம் மட்டும் தான் எந்த நேரமும் என்ன செய்யும்? ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலைமை. ஆனால் இந்த நெருக்கத்தில் தாவீதுக்கு இருந்த ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா? இந்த நெருக்கத்தின் வேலையில் அவன் 2 காரியத்தை செஞ்சான். ஒன்று, தனக்குன்னு நியமிக்கப்பட்ட, தனக்குன்னு கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் நிறைவேற்றினான். இது ஒன்று. ஆடுகளை பத்திரமா பார்த்துக்கிட்டான். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, அந்த தனிமையில், அந்த நெருக்கத்தில், இந்த தனிமை எனக்கு போராட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த தனிமை ஒரு நாள் எனக்கு இன்பமாய் மாறும் என்று அவன் எந்நேரமும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். ஆமென் சொல்லுவோமே. 2 காரியத்தை செஞ்சாங்க. தனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சான். 2வது, கர்த்தரை துதிக்கிறதுல அவன் ரெஸ்ட் எடுக்கலை. இந்த 2 காரியத்தை செய்யும் பொழுது அவர் சொல்றாரு, எதிர்காலத்தை குறித்து பாடுறாரு,
தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, திருப்பிட்டார் இல்லை, திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. இங்க 2 பேரை குறித்து தாவீது சொல்றார். ஒன்று யாக்கோபு, இன்னொன்று இஸ்ரவேல். யார் இவங்க 2 பேரும்? இவங்க 2 பேரும் யாரு? இவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான். அவன் எத்தனை ஏமாத்துக்காரனா இருக்கும்போது அவன் பேர் யாக்கோபு. கர்த்தர் அவனை அதாவது கர்த்தர் அவனை அழைக்கும் போது அவன் யாக்கோபு, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட பொழுது அவன் இஸ்ரவேல். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபா இருந்து அவன் போராடி ஜெயிக்க முடியாத விஷயத்தெல்லாம் இஸ்ரவேலா இருந்து ஜெயித்தான். அப்போ கர்த்தர் யாக்கோப்பை இஸ்ரவேலாய் மாற்றினதுக்கு பின்புதான் சிறையிருப்பை திருப்புகிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையா இந்த காலை வேளையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புல நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்து சில காரியத்தை விட முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம போராடிட்டு இருந்தீங்கன்னா, நீ யாக்கோபா இருக்கிறாய். நீ இஸ்ரவேலாய் மாறும் பொழுதுதான் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்ப முடியும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, யாக்கோப்புக்கு களிப்போம். இப்போ உன்னால யாக்கோபாவும் ஆசீர்வாதமா இருக்க முடியல, இஸ்ரவேலாவும் ஆசீர்வாதமா இருக்க முடியல அப்படின்னா, இப்போ உனக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன் பக்கத்துல வரார். 9 மாசத்தை எப்படியோ ஓட்டிட்டீங்க, இந்த 10வது மாசத்தை பரிசுத்த ஆவியானவரோட தான் ஓட்டணும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆவியானவரோட கூட தான் இருக்கணும். யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ ஆவியானவர் இந்த மாதம் முழுவதுமா உங்க கூட இருக்கணும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் இந்த மாசத்துல உன்னை நடத்துறாருன்னா எப்படி நடத்துவார் தெரியுமா? உன்னால முடியாது, அவர் செஞ்சிருவார். அப்போ நம்மள சரண்டர் பண்ணிடணும். என்ன சரண்டர் பண்ணிடணும்? ஆண்டவரே, இந்த விஷயத்துல இருந்து, இந்த பாவத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, இந்த குணாதிசயத்திலிருந்து என்னால் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல, என்னால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஆகவே இனி என்னால் போராட முடியாது, என் சிறையிருப்பை நீங்கள் திருப்புங்க. நாம் வீட்டுக்கு கிரில்லு கேட்டு உள்ளேருந்து கையை விட்டு டாலை திறக்கிறதுக்கும் வெளியிலேருந்து ஒரு ஆளை டாலை திறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென் சொல்லுவோமே. தாழ்பாலை உள்ளேருந்து நாம் இப்படி கையை விட்டு ஒத்த விரல அப்படி தள்ளுறதுக்கும் வெளியிலேருந்து ஒரு ஆள் இப்படி தள்ளுறதுக்கும் நான் சொல்கிறேன், உள்ளேருந்து கையை விட்டு கஷ்டப்பட்டு தள்ளாதீங்க, வெளியில் இருக்கிறவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இந்த மாதம் வெளியிலிருந்து ஒரு திறப்பு உனக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கர்த்தர் ஒரு திறப்பு உண்டு பண்ண போகிறார். எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, இது மாறுமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இது மாறவே மாறாதுப்பா, இது அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிறையிருப்ப நீ திருப்பணும்னு நினச்ச திருப்ப முடியல, நான் வந்து உன்னை திறக்கிறேன் அப்படின்றார். ஆமென் சொல்லுவோமே. நடக்க முடியாத இடத்துல கர்த்தர் உன்னை நடக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுவோமே. தலை குனிஞ்சு நடந்த இடத்துலலாம் கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போறார் இந்த மாதம். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பு என்பது நீண்ட காலமாக, பல வருஷமா, ஒரு சில பேருக்கு பல வருஷமா ஒரு சில இடத்துல வலி இருக்கும், கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அது பல வருஷமா அந்த பெயின் இருக்கும், பல வருஷமா அந்த வியாதி இருக்கும், பல வருஷமா இது ஜெனட்டிக் ப்ராப்ளம். எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு, இப்போ யாருக்கு வருது? என் பிள்ளைக்கு வருது. இப்படி தலைமுறையா சிறைப்பட்டிருந்த சிறையிருப்புகளை கர்த்தர் இந்த மாதத்தில் என்ன பண்ண விரும்புகிறாரு? திருப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த மாசத்துல நம்மள்ட்ட விரும்புறது என்ன தெரியுமா? மகனே, மகளே, ஏன் போராடுற? உள்ள இருந்து என் கஷ்டப்பட்டு திறக்கிறதுக்கு நீ போராடுற, நீ உள்ள அமைதியா இரு, நான் வர உன்னை ரிலீஸ் பண்றதுக்கு. ஆமென் சொல்லுவோமே. அழகா திறந்துட்டு வெளியே போ, சுதந்திரமா என்ன செய்ய, போ, ஓடு, நீ நினைச்சதை செய். நீங்கள் நினைத்ததை கர்த்தர் இந்த மாதத்திலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதம் உன் சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்புகிற மாதம். ஆமென். அது மாத்திரம் கிடையாது, அந்த 53:5 வசனத்தை நீங்க வாசிங்களேன். உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால்
நீ அவர்களை வெட்கப்படுத்த. நல்லா கவனிங்க. உனக்கு விரோதமா எழும்பி நின்ன, இவ்வளவு நாள் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருந்த, இவ்வளவு நாள் உன்னை கட்டி வச்சிருந்த எல்லா எலும்பையும் கர்த்தர் உடைக்கிறார். அந்த இப்போ உங்கள் எலும்பெல்லாம் உடஞ்சிச்சுன்னா நீங்கள் நிற்பீங்களா? ஸ்டெடியா என்ன பண்ண மாட்டீங்க, நிற்க முடியாது. அப்போ என்ன தெரியுமா சொல்ல வர்றார் ஆண்டவர்? இவ்வளவு நாள் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டார், ஓகே. அப்போது உன்னை இவ்வளோ நாள் கட்டி வச்சதை என்ன பண்ணலாம்? புரியுதா நான் சொல்கிறது? உங்களை ஒரு ஃபுல்லாக ஒரு கயிறை போட்டு சுற்றிட்டோம், அதான் சிறையிருப்பு. இப்போ என்ன செய்கிறாரு? உங்களை அந்த கயிறு அவுத்து உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அது மாத்திரம் இல்லை, அதோட விடலை, அந்த கயிறுக்கு தண்டனை கொடுக்குறார். ஆமென். அந்த கயிறுக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாருன்னா, அதோடைய எலும்புகள் எல்லாம் உடைக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது இனி எழும்பவே எழும்பாது. அதால் எழும்பி என்ன செய்ய முடியாது? இதுக்கு மேலே நிற்க முடியாது. இதுக்கப்புறம் அதுக்கு பலன் இல்லை. உன்னை சிறைப்படுத்தி இருந்த பாவமோ, உன்னை சிறைப்படுத்தி இருந்த பொருளாதாரமோ, உன்னை சிறைப்படுத்தி இருந்த கண்ணீரோ, உங்களை சிறைப்படுத்தி இருந்த வேதனையோ, இனி அதற்கு பலன் இல்லை உன்னை சிறைப்படுத்துவதற்கு. ஆமென் சொல்லுவோமே. உங்களை எதெல்லாம் சிறைப்படுத்தி உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை கட்டி வச்சிருந்துச்சோ அவைகள் இனி பலன் அல்லாமல் சிதறி போனது. ஆமென் சொல்லுவோமே. இனிமே கர்த்தர் ரிலீஸ் பண்ணார்னா ரிலீஸ் பண்ணது தான். ஆண்டவர் ஒரு முறை உங்களை ஃப்ரீ ஆக்கி விட்டுட்டார்னா நீங்கள் ஃப்ரீ தான். திரும்ப உன்னை பிடிக்கிறதுக்கு பிடி வாரண்ட்டே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்போம், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டார்னா அவன் யாக்கோப்பாக இருந்தாலும் அவனுக்கு களிப்பு உண்டு, அவன் இஸ்ரவேலாக இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, இந்த மாதம் நீ என்ன விசுவாசித்து என்ன நம்பி உன் சிறையிருப்பை என் கையில் கொடு. ஹல்லேலூயா. இந்த WWFலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2 பேர் அடிச்சுப்பாங்க. மூஞ்சில் குத்துவான், இடுப்பில் குத்துவான், தலையில் குத்துவான். அப்புறம் கயிறை சுற்றி சுற்றி வந்து இந்த ரேம ஸ்டூடியோன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் கயிறை சுற்றி சுற்றி வந்து என்ன செய்வான்? அடிப்பான். நீங்கள் பாருங்களேன், சில நேரத்தில் அவன் ரொம்ப அடி வாங்கும் போது என்ன தெரியுமா பண்ணலாம்? தான் பார்ட்னர் வெளியே நின்று கையை நீட்டிகிட்டே இருப்பான், குட்ரா குட்ரா குட்ரான்னு. எப்படியாவது எக்கி என்ன செஞ்சிடணும்? அவன் கையை அடிச்சுட்டனா அவன் உள்ளே வந்துடுவான், இவனை காப்பாற்றிடலாம். அவன் சொல்லுவோமே. இப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் ரொம்ப நேரமாக 9 மாதமாக கையை நீட்டி நின்றார். நீங்கள் என்ன பண்ணல? அவர் கையில் அடிக்கல. ஆண்டவர் அந்த ஆட்டத்தை ஆட உள்ளே வந்துடுவார், நீங்கள் வெளியே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அவன் சொல்லுவோமே, ஆட்டத்தை இனிமேல் நீங்கள் ஆடுங்க ஏசப்பா. சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 10வது மாதம் உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பணும்னா நீ ஆடுற ஆட்டம் நிறுத்திட்டு யார் ஆடணும்? நீங்கள் ஒரு ஆட்டம் ஆடுவீங்க பாருங்கள். 9 மாதமாக ஆடுனீங்கள்ல ஒரு ஆட்டம், அந்த ஆட்டத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? பாசு ஏசப்பாட்ட, பரிசுத்தாவியார்கிட்ட கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவர் ஆடுற ஆட்டமே வேறு ஆட்டம். ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அவர் ஆடுனார்னா மொத்தமாக ஆட்டம் கண்டுறோம். ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தரை நீங்கள் ஆட விட்டு பாருங்கள், புது வருஷம் நம்மளுடைய வருஷம். ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. 2025க்குள்ளாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிறையிருப்பெல்லாம் நீங்கி சுதந்திரமாக உள்ளே போகணும். ஆமீன் சொல்லுங்கள். இந்த 2-3 மாதம், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதத்துக்குள்ளாக கடனே இல்லாமல் 2025க்குள்ளே நம்ம போகிறோம். எல்லோரும் ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாசிபிளா பாஸ்டர்? முடியுமா பாஸ்டர்? நிச்சயமாய் முடியும். ஆமீன் சொல்லுங்கள். உன் சிறையிருப்பை திருப்புறதுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்களை எதெல்லாம் கட்டி வச்சுக்குதோ, எதெல்லாம் நீங்கள் ரொம்ப கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, இப்படி சீரியலில் சில பேர் மூழ்கி இருப்பாங்க. ஆமாம். சில பேருக்கு வீட்டில் உட்காரதுக்கே பிடிக்காது, சும்மா ஏதாவது வெளியே உட்காரணும், இல்லை வெளியே போய் 4 பேர்கிட்ட ஏதாவது பேசணும், இல்லை வெளியே போய் சும்மா பேகை மாட்டிங்கன்னா ஒரு ரவுண்டாவது என்ன செஞ்சிடணும், அடிச்சுட்டு வரணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பிடிக்காது. இந்த சிறையிருப்புலாம் கர்த்தர் என்ன செய்யணும்? உங்களை திருப்பணும். சில பேருக்கு கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது. கையில் காசு இல்லைன்னா யார்கிட்டயே போய் என்ன செஞ்சிடணும்? ஒரு 500 1000 என்ன செஞ்சிடணும்? சும்மாவது வாங்கி, சும்மா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு வாங்கி என்ன பண்ணுறது? அந்த புள்ள அமைதியாக இருக்கும், அதுக்கிட்ட போய் சும்மா என்ன பண்ணுறது? கடனை வாங்கிட்டு என்ன வேணும் உனக்கு சொல்லு, நான் வாங்கி தரேன் உனக்கு. ஆமேன்னு சொல்லுவோமே. இது எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கிட்டு
பாசை யார் கையில் கொடுக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா? ஏசப்பா நீங்கள் போய் சீரியல் பாருங்கள் ஏசப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமே. ஏசப்பா நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், கடன் வாங்க ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. நான் அமைதியாக இருக்கிறேன், என் தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க, என் காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற, உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற அவனுடைய எலும்புகளை எல்லாத்தையும் நொறுக்கி அவனை சிதறடிக்க பண்ணுவார். இனி உங்களை அடிமைப்படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் மாற்றி விடுவார். இனி உங்களை அடிமைப்படுத்த முடியாதபடிக்கு அவருடைய பலத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, ஏசப்பா நான் எதெல்லாம் அடிமையாக இருக்கிறனோ, எதெல்லாம் நான் சிறைப்பட்டு இருக்கிறனோ, ஆமென், அது எல்லாத்தையும் என்னை விடுதலையாக்க போறீங்கன்னு சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாக ஜெபம் பண்ண போறீங்க காலையில் எழுந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவதற்கு இந்த மாதம் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. உங்கள் சிறையிருப்பை திருப்புறதுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அட சொல்லுங்க. ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இல்லை, எனக்கு கன்ஃபார்மாக சீரியல் பார்க்காம இருக்க முடியாது, கன்ஃபார்மாக கடன் வாங்காமல் இருக்க முடியாது, கன்ஃபார்மாக என்னால் வெளியே உட்காந்து கதை பேசாமல் இருக்கவே முடியாது, அப்போனா உன்னால் தாழ்பாலை திறக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஏமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சிறையிருப்பிலேருந்து வரணும்னு விரும்பினாதான் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பவே முடியும். தாவீது தன் பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாரு. நான் எவ்வளோ ஒரு சிறையிருப்பில் இருந்தேன், தனிமை என்கிற ஒரு சிறையிருப்பு, என்னை விசாரிக்க கூட ஆள் கிடையாது. ஆடுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை யார் பார்த்துப்பா? காட்டில் இருக்கிறாரு, எவ்வளோ காற்றடிச்சிருக்கோம், எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கோம், எவ்வளோ பனி பெஞ்சிருக்கோம், எங்கே படுத்திருப்பான், எங்கே எழுந்திருப்பான்? வீடு இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் இருந்தோம் இல்லாத ஒரு சிறையிருப்பு. ஆனால் அவன் நம்பினது யாரை தெரியுமா? அவன் பாஸ் கொடுத்தது யார்கிட்ட தெரியுமா? எனக்கு பதில் நீங்கள் என் ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொன்னது யாரை தெரியுமா? அவன் நம்பின தேவனை. ஆமீன் சொல்லுவோமே. அவன் எதை நம்பினானோ அவர்கிட்ட அந்த பாசை கொடுத்தான். அவர் ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க, இவனை ராஜாவாய் உயர்த்தினார். அல்லேலூயா. இப்போ சிங்காசனத்தில் உட்காந்து சொல்கிறான், அன்னைக்கு நான் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது வெறும் வாயால் பாடினேன், இன்னைக்கு கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பினதுனால மேலே தாளங்களோடு அந்த பாட்டை திரும்ப பாட போகிறேன். ஆமீன் சொல்லுவோமே. அதனால தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வர வச்சு அதை அடிக்க சொல்லி சந்தோஷமாக பாடுறாரு. என்னன்னு பாடுறாரு தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் போராட்டம் நிச்சயமாக வரும். தாழ்பாலுக்குள்ள உன்னை உள்ள தள்ளி பூட்டுவாங்க. உங்களை போராட்டத்துக்குள்ள சத்துரு பயங்கரமாக நெருக்குவான். நான் சொல்கிறேன், உன் குடும்பத்துக்குள்ள இதுவரைக்கும் சந்திக்காத பிரச்சனை போராட்டத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இன்னைக்கு கொடுத்துருக்கிறாருன்னா ஆப்போசிட்டாக நடக்கிற காரியத்துக்கு நீ ரெடி ஆயிடணும். எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுதலையாக்க உன் பக்கத்தில் வந்துட்டாருன்னா பிசாசும் உன் பக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அந்த பிசாசு என்ன சொல்கிறான்னா, ஓஹோ பாஸ் கொடுத்துருவியா, எட்டி கொடுத்துருவியா, எட்டி கையை தட்டிடுவியா, அவர் கையை உன்னை எட்டவே விடாதபடிக்கு நான் உன்னை என்ன செய்வேன், கட்டுவேண்டா அப்படின்னு உன்னை பயமுறுத்துவான். நான் சொல்கிறேன், இந்த மாதம் அவன் உருட்டல் பட்டலுக்கெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா உருட்டல் பட்டலுக்கெல்லாம் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உன் கதவை திறக்கிறதுக்கு அவர் நிச்சயமாய் வருவார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற நாட்கள் இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. நான் கூட இன்றைக்கி சில தீர்மானத்தை காலையில் எடுத்திருக்கிறேன். சில விஷயங்கள் எதெல்லாம் சிறைப்பட்டிருக்கிறோனோ அதிலிருந்தெல்லாம் நான் விடுதலை ஆகணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தீர்மானம் இன்றைக்கி காலையில் எடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், வீட்டுக்கு போயிட்டு இல்லை இங்கேயே இப்போ ஆராதனை முடிவில் என்ன பண்ணணும், ஏசப்பா நான் எதெல்லாம் சிறைப்பட்டிருக்கிறனோ அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு நான் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக வந்து டாப்பால் திறந்துட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை ரிலீஸ் பண்ணுறார். இந்த மாதம் உங்களுக்கு ரிலீஸ் டேட். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்.
இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க? அந்த யாக்கோப்பு இஸ்ரவேல்ன்ற இடத்துல உங்கள் பேரை போட போகிறீங்க. ஐயோ இந்த மாதம் நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, இந்த மாதம் எப்படி ஓட்டுவேன்னு தெரியலையே, கவலையே படாதீங்க. கர்த்தர் உன் தாழ்பாலை திறக்குகிறார். உன் தாழ்பாலை திறக்கிறான்னு என்ன தெரியுமா? பொருளாதாரத்தில் சிறைப்பட்டிருந்தால் பொருளாதாரத்தில் ரிலீஸ் பண்ணுறாரு. கண்ணீரோடு இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணீரை ரிலீஸ் பண்ணுற. இனி நீங்கள் அழவே தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். உபத்திரவத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை என்ன செய்ய போகிறாரு? நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தாவீது இதை ரொம்ப அழகாக எழுதுனதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடுவோம். அவன் சவுல் கிட்ட அதை ரொம்ப ஈஸியாக சொல்கிறார். ஒரு நாள் காட்டில் நான் இருக்கும்போது சிங்கம் ஒரு டைம் வந்துச்சு, ஒரு டைமு கரடி வந்துச்சு. அது கூடலாம் யுத்தம் செஞ்சு நான் சிங்கத்தோட வாய் என்ன செஞ்சுட்டேன்? 2ஆக கிழிச்சிட்டேன். பாருங்கள், சிங்கத்து கூட சண்டை போடாமல் அடிப்படாமல் இருந்திருக்குமா? பாருங்கள், கண்டிப்பாக தாவீதை கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம்? அடிச்சிருக்கோம். 1.5 டன் வெயிட்டில் தாவீது அப்படியே எகிரி பட்டுன்னு அடிச்சிருக்கோம். 1.5 டன் அடியை வாங்கின்னு ஒருத்தவன் உயிரோட சிங்காசனத்தில் உக்காந்துக்கிறான்னா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவன் தாழ்பாலை எப்படி திறந்துருப்பார்? கண்டிப்பாக அடிபட்டிருக்கோம். யார் அவனுக்கு மருந்து வச்சிருப்பா? யார் அவனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பா? அதே காயத்தோடு தான் ஆடை மேய்ச்சின்னு போகணும். அதே காயத்தோடு தான் ஆடை மறுபடியும் கூட்டுன்னு வரணும். ஆமென், அல்லேலூயா. காயம் பட்டாலும் தாவீதை கர்த்தர் உயர்த்த வேண்டிய நாட்களில் கரெக்டாக உயர்த்தினார். ஆமென் சொல்லுவோமே. ஸோ 10வது மாதத்தில் காயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1.5 டன் வரைக்கும் அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், 1.5 டன் அடி விழுந்தாலும் பரவாயில்ல. ஆமென். அதுக்கப்புறம் ஒரு சிங்காசனம் உனக்கு கிடைக்க போகுது பாருங்க. கட்டளை இடுகிற, அதிகாரம் பண்ணுகிற ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆகவே இது சிறையிருப்பை திருப்புகிற மாதம். சொல்லுங்க எல்லாரும். ஒருத்தவங்க இந்த மாதம் உன்ட்ட பிரச்சனை போராட்டத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எப்பா, இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். சங்கீதம் 53:6, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு கழிப்போம், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீ கவலைப்படாத, உன் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்வார்? திருப்புவார். இப்படி சொல்லி அனுப்பணும். வா, உன் முட்டி போட்டு ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு ஜோம் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் உன்கிட்ட கதை சொல்கிறதுக்கே அந்த அக்கா வராது. அப்படியே திரும்ப வந்துச்சுன்னா அது உன்னை ஒழுங்காக நேசிக்குதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பை திருப்பணும்னா நீ இந்த மாதிரி பண்ணணும். ஆகவே தெளிவாக இருங்க. இந்த மாதத்தில் கண்ணு கருத்துமா இருங்க. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட உட்காரணும், எங்கே நடக்கணும், யாரோடு கூட சம்பாஷிக்கணும், யாரோடு கூட உறவாடணும், யாரோடு கூட ஃபோனில் பேசணும். ஆமீன் சொல்லுவோமே. இதில் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இனி நீங்கள் சிறைப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் சிறையிருப்பை திருப்புவதற்கு அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்துடுவார். ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. 53வது அதிகாரத்தையும் 14வது சங்கீதத்தையும் நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க? வாசித்து பாருங்கள். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை இறங்கி வந்துடுவாராம். உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருவாராம்? இறங்கி வருவாராம். உங்களுக்காக பரிதபிக்க, உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் சிறையிருப்பு திரும்ப. அப்போ தூங்கி எழுந்தோடனே ஏசப்பா என் சிறையிருப்பெல்லாம் நீங்கள் மாற்றி போட்டதுக்கு நன்றி ஒரு நாளும் சொல்லணும். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி